ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண பகவான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃபோட டெஸ்டினேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுமா. நம்ம லைஃபோட டெஸ்டினேஷன் என்ன அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரை கேட்டால் ஒவ்வொரு டெஸ்டினேஷன் சொல்லுவாங்க. நான் டாக்டர் ஆகணும், இல்லை நான் இன்ஜினியர் ஆகணும், இல்லை நான் ஒரு பொலிட்டீஷியன் ஆகணும், இல்லை நான் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்பீக்கர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டெஸ்டினேஷன் வச்சுருப்பாங்க. ஆனால் கிருஷ்ண பகவான் அந்த டெஸ்டினேஷனை பற்றி இங்கே சொல்லவே இல்லை. நம்ம லைஃபோட டெஸ்டினேஷன் என்ன அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா இருக்கு இல்லையா, அந்த ஆன்மாவோட டெஸ்டினேஷனை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் தன்னை உணர்தல் அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில் ஒரு வார்த்தை இருக்கும். தன்னை உணர்தல் அப்படின்னா என்னென்னா, தன்னை அப்படிங்கிறது ஆன்மாவை சொல்லி ஒரு கொட்டேஷன் மாதிரி போட்டு காமிச்சிருப்பார் கிருஷ்ண பகவான். ஸோ நம்ம தன்னை உணர்தல், நம்மளோட ஆன்மாவோட டெஸ்டினேஷன் என்னங்கிறத நம்ம உணர்ந்து ஒவ்வொரு மனிதனும் நம்ம செயல்படணும் அப்படிங்கிறது தான் கிருஷ்ண பகவான் அழகாக சொல்லியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம், நம்மளுடைய டெஸ்டினேஷன் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு திருப்பதிக்கோ இல்லை திருவண்ணாமலைக்கோ போகிறோம் அப்படின்னா, இப்போ நாளைக்கு காலையில் நம்ம ட்ரெயின் ஏறணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டே நம்ம எல்லா ப்ரிப்பரேஷன்ஸையும் பண்ணி வச்சுடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணணுமா, இல்லை நம்ம சாப்பாடு ரெடி பண்ணி பேக் பண்ணிக்கணுமா, அதையும் பண்ணிவிடுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அங்கே போய் ஸ்டே பண்ணுறதுக்கு தேவையான ரூம் ஃபெசிலிட்டிஸ் வேணுமா, அதையும் நம்ம இங்கேருந்தே புக் பண்ணிவிடுவோம். அங்கே போய் தர்ஷன் பார்க்குறதுக்கு எல்லாமே ஆன்லைனில் வந்துருச்சு. ஸோ அதை நம்ம புக் பண்ணணுமா, அதையும் புக் பண்ணி அழகாக போய் அந்த டைமுக்கு போய் இறைவனை தரிசனம் பண்ணிவிட்டு ரிட்டன் டிக்கெட்டும் நம்ம புக் பண்ணிவிடுவோம். ஸோ இவ்வளவு வேலை, இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு இடத்துக்கு டெஸ்டினேஷனுக்கு போகிறோம் அப்படின்னா இடையில் இவ்வளவு வேலைகளை நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பிரெயின் செய்யுது இல்லையா. ஸோ என்னங்கிறது நம்ம தெரிஞ்சால் தான் இவ்வளோ வேலையும் நம்மளால் பண்ண முடியும். நம்ம பிரெயின் அதுக்கு உதவி பண்ணும். ஸோ அதே போல் தான், அதே ஃபார்முலாவை நீங்கள் உங்கள் ஆன்மாவோட அப்ளை பண்ணி பாருங்கள். இந்த ஆன்மாங்கிறது 7 பிறவிகளை தாண்டி தான் மனித பிறவி எடுத்திருக்கு நம்மளுடைய ஆன்மா. ஸோ அது இத்தனை பிறவிகள் கடந்து வந்தாலும் அதிலெல்லாம் தன்னை உணர்தலை அறிய முடியாது, இறைவனை உணர்தலை நம்ம அறிஞ்சிருக்க முடியாது. இந்த மனித பிறவியில் மட்டும்தான் இறைவன் யார், நாம யாருங்கிறத உணர முடியும். ஸோ அப்படியாப்பட்ட அந்த ப்ரீஷியஸான அந்த ஆன்மாவை நம்ம வேஸ்ட் பண்ணிட முடியுமா? கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணவே கூடாது. தன்னை உணர்தலில் ஈடுபடுத்தி, நம்ம நல்ல விஷயங்களில் ஈடுபடுத்தி இறைவனை போய் அடையிறது தான் உன்னுடைய நோக்கம் அப்படின்னு அந்த ஆன்மா கிட்ட நம்ம ட்ரெயின் பண்ணி அதற்கான வேலையில் நம்ம ஈடுபடணும். நம்ம ஈடுபட வேணாம். தன்னை உணர்ந்துட்டா இறைவனே அந்த வழியில் நம்ம அழைச்சிட்டு போவாராம். ஏன் பார்த்திங்கன்னா, அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். நம்ம அந்த ஆன்மா எங்கே போகுது அப்படிங்கிறது அது தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக இறைவனுடைய கனெக்டிவிட்டி அதுக்கு கிடச்சி இறைவன் அதை வழி நடத்துவாராம். எந்த விதமான கெட்ட பாதைகளில் நம்ம போகிற மாதிரி இருந்தால் கூட இறைவன் விடமாட்டாராம். அந்த ஆன்மா நம்மளை தெரிஞ்சுக்கிச்சு, நம்ம கிட்ட வர்றதுக்கு அது முயற்சி செய்யுது. ஸோ அதை நம்ம வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை, அந்த பாசிட்டிவ் வழியை உங்களுக்கு காட்டுவார். ஸோ எல்லாரும் நம்ம லைஃப்பில் ஒரு டெஸ்டினேஷன் வச்சுருப்போம். ஆனால் நம்ம உண்மையான டெஸ்டினேஷன் எது, நம்ம ஆன்மாவோட உண்மையான டெஸ்டினேஷன் எது அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனும் தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. இது கிருஷ்ண பகவான் நமக்கெல்லாம் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சத்தியமான உண்மை.